மத்தாய் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அது 33வது வசனம். சற்று நேர சிந்தனைக்கு வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அது 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நமக்கு தெரியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்கள். சில பக்தர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், எல்லா நாளும் நான் இந்த அதிகாரத்தை வாசிப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் என்று அறியப்படுகிற இந்த பகுதி ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால், கர்த்தர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நீங்களும் நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆண்டவர் சமூகத்திலே நாம் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சில கற்பனைகளை இந்த இடத்துல நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை பின் சென்றதான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். காரணம், ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து வருகிறதான பரலோகத்தின் தேவன் அந்த கூட்டத்திலே வந்ததான கூட்ட ஜனங்களுடைய சிந்தனைகளை அவர் அறிகிறார். காரணம், அப்பம் புசிப்பதற்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பலவிதமான தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறார்கள். அது ஆண்டவருக்கு புரிந்தது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா. இந்த 8-7 நாட்கள் நான் சிந்தித்தேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னதானே கன்வென்ஷன் முடிந்தது. இப்படியாக ஆராதனை வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த 7 நாட்களிலேயும் நாம் இந்த இடத்திலே கடந்து வரும்பொழுது நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தின் நினைவுகளை நம்முடைய பரலோகத்தின் தேவன் அறிகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியதற்கு முன்னதாய் என்னுடைய சரீரத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாருங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க, என்னோட குடும்பத்தில் தேவைகளை சந்திங்க, என்னுடைய சபையில ஆசீர்வாதத்தை தாருங்க, என்னோட தேசத்தில் சிலர் ரட்சிக்கப்படுவதை காண செய்யுங்கன்னு சொல்லி பலவிதமான தேவைகள் நம்ம ஒவ்வொருவருடைய மனசுலையும் உண்டு. அல்லேலூயா. அது குறிப்பாய் தேவதாசன் நமக்கு சொல்லி இருப்பார். பலவிதமான அந்த ஜெப குறிப்புகளை நமக்கு சொல்லி வைத்திருப்பார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் அந்த விதத்தில் ஜெபி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜெபம் எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து முதலாவது சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நாம் நினைக்கிறோம், முதலாவது தேடுங்க சொல்லும்போது காலையில் எழும்பி ஜெபித்து நம்முடைய பாட்டுக்கு நம்ம போகிறோம். அப்ப நான் காலையில ஜெபித்தேன், முதல்ல நான் என்ன செய்தேன், ஜெபித்தேன். அல்லேலூயா. அப்படி நினைக்க கூடாது. நம்முடைய சிந்தையில் முக்கியமான ஒரு பகுதி பரலோகத்தை குறித்தான சிந்தையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளை, தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறதான தேவ பிள்ளையா இருந்தால், நம்முடைய இருதயத்தில் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவாரா இருந்தால், நம்முடைய ஒவ்வொரு நிமிட சிந்தையும் நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் எப்போது சிந்திக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் நாம் இயேசு கிறிஸ்து வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் அது 18வது அதிகாரம் 37வது வசனத்தை, யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாமா? மதி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லும்போது இப்படியாக சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சிந்திக்கணும். இயேசு தானே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. அப்போ நாம் எங்கே தேடுகிறோம்? தேவனால் பிடிக்கப்பட்ட, தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய தேடுதல் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்குரியதான காரியங்களை குறித்த சிந்தைகளாக இருக்கணும். நம்முடைய சிந்தையில் பெரும்பாகவும் முழுவதுமாய் நான் சிந்தித்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாம் மனுஷனா இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது எப்பொழுது நாம் அந்த சிந்தையில் என்ன செய்ய முடியாது? இருக்கிற பக்தன்மார் உண்டு, அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு வேண்டி தங்களை தியாகத்தோடு மாம்சத்தின் இச்சைகளை அடக்கி மற்ற பலவிதமான உலக சௌபாக்கியங்களை வெறுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவரை உயர்த்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ மனுஷர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட இந்த உலகத்திற்குரியது அல்ல. அப்படியானால் இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா.
அப்ப இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் எங்க? சிலர் கேட்குறாங்க, அது பாஸ்டர் நம்ம இப்படியே வாழ்ந்துருவோம், அப்படி கற்பனைகள் எல்லாம் கை கொண்டாச்சு, நீ என்ன செய்வோம், பெந்திகோஸ்தெல்லாம் வாழ்ந்துட்டோம், கடைசியில் மரிக்கும் போது இயேசு என்ன செய்வார்? அல்ல இயேசு வரும்பொழுது பரலோகத்தில் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த ராஜ்யத்தை குறித்து இன்னும் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். அங்கு சொல்ல லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, முதலாவது சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எதை இயேசு இன்னும் சொல்லுகிறார், அந்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். இப்பொழுது சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நாள் ஆராதித்தோம் என்றல்ல, இந்த ராத்திரி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தின்படியே நாம் சிந்தித்தால் நம்மை நாம் சோதித்து பார்ப்போம், நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி போவோம். நமக்குள்ளே அந்த ராஜ்யம் வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவன் இருக்கிற இடம் தான். அல்லேலூயா. நம்ம வேற சிந்திக்க வேண்டிய காரியம் இல்லை. தேவன் எங்கே சிங்காசனம் போட்டு இருக்கிறாரோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். வேதத்தில் சொல்லப்பட்டதுபடி உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் நீங்கள் தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படி நாம் அந்த அறிவை பெற்றுக்கொண்டு தேவனை முக்கியமா நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண வைத்தோம் என்று சொன்னால் அதுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யமாய் தான் இருக்கும். அது யாருக்கும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? யார் வெள்ளையும் போட்டு இருக்கிறவங்களை பார்த்து உடனே சொல்ல முடியுமா உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி? காலை முதல் சாயந்தரம் வரை ஆராதிச்சேன்னு சொல்லி நடக்கிறவங்களை குறித்து பார்த்தா சொல்ல முடியுமா தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி? இல்ல. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்க பார்க்கல. ரோமர் 14:17. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்மை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது என்னதாம்? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் நமக்குள்ளே இருக்குமான அந்த தேவ ராஜ்யம் நமக்குள்ளே அது வாசமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நமக்குள்ளே சிங்காசனம் போட்டு இருக்கிறார். நம்மை அந்த பிசாசு நெருங்க முடியாது. அல்லேலூயா. தேவனை தொட முடியுமா? தேவனை தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இருக்கிறதா? தேவன் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு ஒரு கிரியையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த ராத்திரி தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அந்த தேவனுடைய சிங்காசனம் இருக்குமானால் நம்மை தொடுவதற்கு எந்த பிசாசின் கிரியைகளுக்கும் இடமே கிடையாது. அல்லேலூயா. பிசாசு என்று சொல்லுவதற்கு தேவை வராது என்று நான் நினைக்கிறேன். காரணம், நம்மை காணும் பொழுது நம்முடைய ஸ்தோத்திரத்திற்கு முன்னதாய் அந்த பிசாசு நடுங்கி மாறுவான். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடியும். காரணம், தேவன் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு கிரியை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நீதியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லும்போது அந்த கற்பனை நிறைவேற்றும் போது இப்படியாக சொன்னார், இப்படி சகல நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய வசனங்களை முழுவதுமாய் அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதான் நீதி நிறைவேற்றுகிறது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேள்வி இல்லாமல், கேள்வி கேட்காமல் தேவனுடைய வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையாகவே அதை கைக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அப்படியே நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய நீதி, ஒவ்வொரு நீதி பிரவர்த்தி கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அல்லாமல் நாம் சில காரியங்களை செய்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கைவிட்டவர்களாய் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு கிரியை செய்ய முடியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்த யாரை கர்த்தர் கைவிட்டிருக்கிறார்? வேத புஸ்தகத்திலே திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. வேத புஸ்தகத்திலே வசனத்தை கை கொண்டு யாரையுமே ஆண்டவர் கைவிடலையே. வாசித்திருலையா? அப்படி நாம் வாசிக்கும் போது ஏன் நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகளில் ஏமாற்றங்கள், திணறுதல்கள் வருகிறது? வேத வசனத்தை நாம் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை என்று நினைக்கிறேன். விசுவாசி என்ற பேர் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு ஏற்றவனமாய் அது கிரியை செய்ய முடியவில்லை. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும். ஒன்று நீதி, கர்த்தருடைய எல்லா வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அல்லேலூயா. எல்லா வார்த்தைகளும் நிறைவேறணும். அதுல கேள்வி கேட்டுட்டு நிற்கிறதுக்கல்ல நம்ம ஒவ்வொரு வார்த்தையும். ஆனால் சில வேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எல்லாம் நீங்க அப்படியே நீங்க என்ன செய்யுங்க? சில வசனத்தை எடுத்து சில பிள்ளைகள் கேட்பாங்க, பாஸ்டர் இதெல்லாம் நீங்க செய்ய முடியுமா? நம்மால முடியாதுதான். மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். அல்லேலூயா, தேவனால் முடியும். அப்படியானால் இந்த வசனத்தை கைக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு நான் கைக்கொள்வதற்காய் எனக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து இந்த வசனத்தை நான் என்ன செய்கிறேன்? செய்யணும். இந்த வசனம் என்னிலே நிறைவேறணும் என்றதான ஆசையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அது கேட்க முன்னே, வசனத்தை கேட்க முன்னதாக கேட்கணும், இது இவ்வளவு கட்டி யார் கை கொள்ளுவா? அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஜீவிக்கணுமா? இப்படியெல்லாம் இருந்தாதான் கர்த்தர் இருப்பாரா? ஆமா. கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களுக்குள்ளே தான் கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒருவருக்கு அப்படியாகவும் இன்னொருவருக்கு இப்படியாகவும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாக்கியவான யோக்கியனாய் தகுதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீதி ஒவ்வொரு வசனத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நாம் முற்படும் பொழுது அது நம்முடைய நீதி நிறைவேற்றுதலாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டு, சமாதானமும். என்ன சமாதானம்? இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படியானால் இந்த ராத்திரி எத்தனை பேர் அந்த சமாதானத்திற்குள்ளே இருக்கிறோம் என்று நான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பணம் கிடைத்தால் நமக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி கொஞ்சம் காசு நம்ம கையில் வந்தா, அல்லது நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே பொருளாதார நன்மைகளை தாரு. பொருளாதார தப்பு கிடையாது. அல்லேலூயா, தப்பு கிடையாது. ஆனா ஒரு தப்பு இருக்கு. ஆண்டவர் ராஜ்யத்தை தேடாமல் இந்த சம்பத்தை மாத்திரம் தேடி நடக்கிறது சரியல்ல. அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களுடைய பரிதபிக்கப்பட்டவர்களாய் தீருவோம் என்று கர்த்தருடைய வசனம் நம்மை போதிக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அப்படியானால் முதலாவது தேட வேண்டியது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து. அல்லேலூயா. தேவ சமாதானம், அந்த தேவன் இயேசு கிறிஸ்து பகரப்பட்டதான சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அது பணத்தினால் வருகிறதல்ல, படித்தத்தினால் வருகிறதல்ல, சுற்று சூழ்நிலைகளினால் நமக்கு கிடைக்கிறதல்ல. இந்த சமாதானம் இயேசு நமக்கு சமாதானத்தை தர வேண்டும். அல்லேலூயா. அது என்ன சமாதானம்? அநேக பிரச்சனைகள் இயேசு சொல்லும் போது சொன்னார், அநேக பாடுகளில் வழியாய், அநேக கஷ்டங்களில் வழியாய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்படியானால் உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக பாடுகள் உண்டு என்பதை அறிந்து கொண்டு அந்த பாடுகளின் நடுவிலேயும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியதான அந்த கிருபை தான் சமாதானம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லாம ஏதோ கொஞ்சம் சுகம், ஏதோ கொஞ்சம் சௌபாக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும், அது இயேசு தந்தார், தெய்வம் தந்தார், தருவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிற தேவனுடைய பிள்ளைக்கு அவனுடைய தேவை என்ன என்று அறிந்து ஆண்டவர் தக்க சமயத்தில் அவனுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஒருபோதும் கைவிடுகிற ஆண்டவரை அல்ல. இந்த ராத்திரி வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறது, தேவ சமாதானம் என்று சொல்லுகிறது. அநேக கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அதன் நடுவிலேயும் ஆண்டவருடைய வேத வசனத்தின் சத்தியங்களை முருக பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அந்த கிருபை தான் தெய்வ சமாதானம். அல்லேலூயா. அநேகருக்கு இது கிடையாது. தேவ சமாதானம் இல்லை. ஏதோ ஜெபிக்கிறார்கள், ஒரு விடுதலை அற்புதம் நடந்தவுடனே ஆண்டவரை விட்டு போய் விடுகிறார்கள். காரணம், உள்ளே ஆண்டவருடைய சிங்காசனம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு வேண்டி சகலத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்காய் அந்த பொக்கிஷத்தை வைத்து போன ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டவர் வைத்த பொக்கிஷமாகிய சமாதானத்தை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதான் பக்தன் தேவ சமாதானம் கிருபையே இல்லையா? அல்லேலூயா. தேவ சமாதானம் அது கிருபை. என்ன வரட்டும், ஆராதித்து தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து அல்ல இறங்கி போகும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் வரட்டும், பிசாசு எந்த விதத்தில் நம்மை நெருக்குவதற்காக சூழ்நிலைகளை கொண்டு வரட்டும், கேட்டது ஒன்று கிடைக்காமல் போகட்டும், யோபு சொல்லும் பொழுது அவன் தைரியமாய் சொல்லுகிறார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. அதான் தேவ பிள்ளையை சமாதானம். அந்த சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, தேவன் நல்குகிற சமாதானத்தை என்னுடைய உள்ளத்திலே தாருங்க. அல்லேலூயா. உம்முடைய நீதியை நிறைவேற்ற வேண்டிய கிருபையை தாருங்க, தேவ சமாதானத்தை தாருங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவே சந்தோஷத்தை தாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கும் பொழுது ஸ்தேவானை கல்லறிகிறார்கள். கல்லறிகிற நடுவிலே அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம், அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஏன் பிரகாசித்தது? உள்ளத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? அங்க கல் எரிகிற கல் ஓரோ கல்லாய் அவனுடைய சரீரத்தில் வந்து விழும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு முகமலர்ச்சி, ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ளே வந்தது. ஏன் அந்த சந்தோஷம்? உள்ளே அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் என்ன செய்ய முடிந்தது? அவனுடைய முகம் பிரகாசிக்க முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய முதல் ஜெபம் என்ன வேணும்? தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வரணும். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் எனக்குள்ளே வரணும். தேவனுடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் கிடைக்கும். ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளையே, தேடல் இல்லாத மனிதனே கிடையாது. இந்த உலகத்திலே பல விதத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? எந்த விவாகத்தில் தேடல் இல்லை என்று சொன்னால் மனுஷனில் ஜீவன் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்ல புத்தி இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் ஜீவன் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களுடைய என்னுடைய தேடுதல் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாய், அல்லேலூயா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்திலேயும் அநேகர் தேடி நடக்கிறதை நாம் வாசிக்கிறோம். முதலாக நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 48 முதல் 52 வரை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு தாயின் தகப்பனும் ஒரு இயேசுவை தேடுகிறதை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 48 முதல் 52 வரை. போதும். அங்கே வாசிக்கும் பொழுது 2 பேர் தேடுகிறார்கள். இயேசுவை தேடி தாயும் தகப்பனும் எருசலேமில் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்ததான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பண்டிகைக்கு வந்தவர்கள், பண்டிகைக்கு வரும்பொழுது இயேசு கூட உண்டாயிருந்தது. ஆனால் பண்டிகை முடிந்து போகும்பொழுது இயேசு இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது நல்ல சந்தோஷம், பயங்கரமான ஆராதனை, பயங்கரமான விசுவாசம். ஆனா பண்டிகை முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் வந்தது, காரியங்கள் முடியும் பொழுது விசுவாசம் எல்லாம் அற்று போய் தனுத்து போய். அதான் வெளிப்பாடு புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். அல்லேலூயா. ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆதி அன்பை தேடி நடக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆதி அன்பை, அந்த கிறிஸ்துவின் அன்பை முருக பிடிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஒருபோதும் இயேசுவை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில் இயேசுவை விட்டு விடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்தை வரும்பொழுது என்ன பிடித்துக் கொள்கிற ஒரு காரணம் உண்டு. நாம் அந்த தாயும் தகப்பனுக்கும் ஒரு சிந்தை உண்டா இருந்தது, அந்த மகனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கலந்து போனதான மகனை தேடி நடக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சூழ்நிலை நான் ஒன்று கேட்கிறேன், தாயும் தகப்பனு இன்னைக்கு கூடுதல் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் என்ன தேடுகிறோம்? நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய சூழ்நிலையில தேடுகிறோமா? ஆவிக்குரிய சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகளை நாம் தேடுகிறோமா? என் பிள்ளை எங்க இருக்கிறான்? என் பிள்ளை ஜெபிக்கிறானா? என் பிள்ளை வசனம் வாசிக்கிறானா? என் பிள்ளை ஜெபத்து வசனத்தின்படி ஜீவிக்க அவன் முற்படுகிறானா? அல்லேலூயா. பெரிய படித்தத்தை கொடுக்க ஆசைப்படுகிறோம், தப்பு கிடையாது. பெரிய சூழ்நிலைகளை நாம் எதிர்பார்க்கிறோம், தப்பு கிடையாது.
ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா. முதலாவது அந்த பிள்ளை எங்க இருக்கணும்? அந்த பிள்ளை செபிக்கணும், அந்த பிள்ளை ஆராதிக்கணும், அந்த பிள்ளை வசனம் தேடணும், வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கிறவனா இருக்கணும். இன்றைக்கு அநேக மாதா பிதாக்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு இல்லை, தெய்வ ஞானமற்றவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு என்ன சம்பவிக்கிறதோ அப்படிப்பட்ட அனுபவத்தில் வருகிறவர்களுக்கு கடந்த நாளில் வெள்ளரட தேசத்திலே, நமக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வெள்ளரட தேசத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் பேப்பரில் வாசித்தீர்களோ இல்லையோ, ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை 28 வெட்டு வெட்டி கொலை செய்து போட்டான். கழுத்தறுத்து 28 வெட்டு. ஒரு வெட்டு வெட்டின போது அவர் தகப்பனார் ஓடின இடத்துல விரட்டி போட்டு அடுக்கலைக்குள்ள வெட்டி அவனுடைய 28 துண்டு வெட்டு நினைச்சார். தகப்பனுடைய வெட்டி போட்டான். அது ஜாதியில் பட்டவன் அல்ல, பெந்தெக்கோஸ்தே ஆலயத்தில் அனுபவத்தோடு ஆராதிக்கிற தகப்பனார் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தெக்கோஸ்தே குடும்பத்தில் உள்ளதான் நடந்ததான சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, எப்படி இருக்கிறது வேதனை. அநேக ஆஸ்திகள் உண்டு, அநேக ஐஸ்வர்ய பணம் எல்லாம் சௌகரியங்கள் எல்லாம் இஷ்டம் போல உண்டு. ஆனால் அந்த மகன் வழிதட்டி போனதை தகப்பனார் காண முடியவில்லை. அல்லேலூயா. அந்த மகனுடைய வாழ்க்கை என்ன அவருக்கு காண முடியவில்லை. இந்த உலகம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் ஜானோ நம்முடைய பிள்ளையுடைய ஆசீர்வாதத்திற்கு ஜெபிக்கும் பொழுது, பிள்ளையுடைய படித்ததற்கு ஜெபிக்கும் பொழுது முதல்ல என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா. அந்த பிள்ளை தேவனுக்கு ஏற்றவனாய் வாழ்கிறானா என்று சொல்லி முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளை ஜெபத்திலே வளரணும், ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் என்று சொல்லி அனுதினம் நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை குறித்து நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விசாரிக்க வேண்டிய நேரத்தில் நாம் விசாரித்தால், சற்று தாண்டினாலும் நாம் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த நாள் ஜெபம் எதற்காக? ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுவதற்காக. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்திற்கு தேடுகிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு படிகளிலும் நாம் ஒவ்வொன்றாய் பார்த்து நினைச்சுகிறோம். பிள்ளைகளுக்காக நாம் செய்து கொடுக்கிறோம் அல்லவா? கர்த்தரை நாம் எப்படி போதித்து கொடுக்கிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து, கர்த்தரை குறித்து நாம் எப்படி போதிக்கிறோம்? நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். இந்த தாயும் தகப்பனும் கடந்து வந்த பொழுது இயேசு சொன்னார், நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அந்த பிள்ளை, நம்முடைய பிள்ளை தேவ வசனத்துக்கு அடுத்தவைகளில் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதன் கடைசி வசனம் வாசிக்கும் பொழுது அங்க இயேசு 52வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 2:52. தேவனுக்கு அடுத்தவைகளில் இருந்தால், அல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகள் தேவ வசனத்தோடு இருந்தால், தேவ ஆராதனையை குறித்த கௌரவமாய சிந்தையோடு இருந்தால், பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், வசனத்தில் வளர வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக இருந்தால், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தாயின் தகப்பனையும் பார்த்து கேட்டார், இப்படியாக கேட்டார், நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் அவர்கள் என்ன செய்யல, நாசமாய் போகிறதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு உத்தம மார்க்கத்தில் நடக்கிற தேவனுடைய பிள்ளை ஒருபோதும் வழி விலகி போக என் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். அங்க சொல்லப்பட்ட பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருந்த பொழுது என்ன சம்பவித்தது? அவர் தேவ கிருபையிலும், வாசிங்க 52 வாசிங்க, ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு அடுத்தவைகளில், ஆராதனைக்கு அடுத்தவைகளில், ஆலய சம்பந்தமான காரியங்களில் அவர்கள் ஈடுபடும் பொழுது ஒருபோதும் அவர்களுக்கு என்ன செய்யாது? ஆசீர்வாதங்களுக்கு குறைவு வராது. அவர்களை ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அது சில வேளை நமக்கு என்ன செய்யாது? உடனடியாக அது காணாமல் இருக்கலாம். ஆனால் சில நாட்கள் செல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யும்? நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஒரு சாட்சி தான் இன்றைக்கு உங்கள் முன்னே நின்று கொண்டு இந்த வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது மிகவும் இன்றைக்கும் நெருப்பில் நிற்கிற போல, அநேக முள்கடையில் முள்ளுக்குள்ளே நிற்கிறது போல, பிரச்சனைகள் மத்தியில் நிற்கிறது போல. ஏனென்று சொன்னால் இந்த சத்திய வசனத்தை இதுபோல எனக்கு அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். இது அப்படியே செய்ய நாம் முற்படும் பொழுது எல்லாம் அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்காதீர்கள். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஒதுக்கி நிறுத்துவார்கள். சில வேளை நம்முடைய என்ன செய்வார்கள்? கால்வாரி தூர போடுவார்கள் சொல்லுவார்கள் இல்லையா? பல விதத்தில் பிரச்சனை பண்ணுவார்கள். அந்த பிரச்சனைகளை காணும்போது கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. தேவ சமாதானம் உள்ளே இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும், அல்லேலூயா,
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வேன். அல்லேலூயா. நம்மை நம்பி கர்த்தர் நம்மிட தந்துட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. அது நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய வசனத்தை நாம் அப்படியே நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு குறையும் வராது. நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் பேருக்காக செய்து அநேக இடங்கள் என்ன நடக்கிறது? பேருக்காக ஆராதனை, பேருக்காக ஜெபம். பிள்ளைகள்கிட்ட வசனம் கேட்டால் என்ன இல்லை, பரிதாபமா இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முருக பிடிச்சிருக்கணும். ஆதியாகம புஸ்தகம் 25:22-7 நினைக்கிறேன். அங்க சொல்லும் பொழுது ஈசாக்கு ஆராதனைக்கு போகிற தகப்பனோடு ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற மகன் கேட்டான், அப்பா நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, மற்றெல்லாம் இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாமுக்குள்ளே தேவராஜ்யம் இருந்தது. அல்லேலூயா. தேவன் உள்ளே இருக்கிறார். அவன் சொல்லுவார், பார்த்துக்கிடுவாரியா? அல்லேலூயா. யெகோவா இரு, தேவன் பார்த்து கொள்வார். பாருங்க, அந்த தகப்பன் மனசுக்கு என்ன படிப்பிக்கிறான்? தேடுகிற மனசு. அந்த பிள்ளை தேடுது. என்ன தேடுது தெரியுமா? ஆட்டுக்குட்டி தேடுது. அல்லேலூயா. ஆராதனைக்கு போறியப்பா, ஆட்டுக்குட்டி எங்க? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை எங்க? காணிக்கை எங்க? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பாகம் எங்க? தகப்பனுக்கு இந்த உறுதியோடு சொல்ல முடிஞ்ச ஒரு வாக்கு இருந்தது, தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அது நாம் சொல்லணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை என்ன செய்ய வேண்டுமா? புகட்டி விட வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இடர்ச்சைகள் வருத்தக்கூடாது. யாருமே என்ன செய்யக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் தேவனை கண்டு ஓடுகிற பிள்ளைகளே, தயவாய் நான் சொல்லுகிறேன், அன்பாய் சொல்லுகிறேன், இடரல்கள் வராமல், நான் எந்த இடத்துல போனாலும் சொல்லுகிற வசனம் இது, இடரல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். ஆனால் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கஷ்டம். அது பாஸ்டர்னும் கிடையாது, மூத்த விசுவாசியும் கிடையாது, இளைய விசுவாசியும் கிடையாது. வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பிள்ளை இடறி போவதற்கு நான் காரணமாக இருந்தால் ஐயோ கஷ்டம். அது ஒரு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் தேவ பிள்ளையே. அதனால் நான் சொல்லுகிறேன், நாம் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நீதியின்படி நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். தெய்வ சமாதானத்தை நமக்குள்ளே என்ன செய்வோம்? அனுபவிக்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னே நடப்போம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தீமோத்தேயு குறித்து நல்ல சாட்சி சொல்லுகிறான். என்ன சொன்னான் தெரியுமா? இந்த விசுவாசம் உன் அம்மாக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அது உன் பாட்டிக்குள்ள இருந்தது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அம்மட்ட விசுவாசம் இருந்தது, பாட்டிட்ட இருந்தது, தொடர்ச்சியா தரப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள இருக்கிறத நம்ம பிள்ளைக்கு கொடுக்கிறோமா? நம்ம பிள்ளை நம்மகிட்ட தேடும் பாருங்க, நிச்சயமா தேடும். நான் பயப்படுகிறேன். வேத வசனத்தை நான் போதிக்கும் போது மிகுந்த பயமுள்ளவனா இருக்கிறேன். காரணம், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எப்பொழுது என்னை பார்ப்பாங்க. அல்லேலூயா. என்னை பார்ப்பாங்க. அப்போ போதிக்கிறது ஒண்ணு, நான் நடக்கிறது ஒண்ணா இருந்தா அந்த பிள்ளை மனசுலயாவது என்ன கண்டு பயந்துட்டு அவன் நேரடியா என்னிடத்துல சொல்லாவிட்டாலும் அவன் மனசுக்குள்ள நினைப்பான், இதெல்லாம் சும்மா நினைப்பான். இது அது பிரசங்கத்துக்கு உள்ளது, ஜனங்களை மகிழ வைக்க உள்ளது, ஜனங்களை ஏமாத்த உள்ளது. ஆனா நடப்பு சாரமில்லை நினைப்பான். வெற்றி போகும். ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதே உண்டே பிள்ளையே, ஆண்டோட சமூகத்திலே உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதே உண்டே பிள்ளையே, நாம் இதை என்ன செய்ய வேண்டுமா? கருத்தாய் ஜீவிக்கணும். அல்லேலூயா. கருத்தாய் நாம் ஜீவித்தாதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க முடியும். அப்படி நாம் போதிக்கும் முடியும்தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யும்? அங்கே கட்டி எழுப்பப்பட முடியும். பிசாசின் கோட்டைகள், சத்துருவினுடைய கோட்டைகள் தகர்க்கப்படும். தேவ மகிமை அதுக்குள்ள தங்கி இருக்கும். அல்லேலூயா. எனக்குள்ளே நான் இந்த கர்த்தருடைய வசனத்தை உத்தமமாய் பிடித்துக் கொண்டால் என்னை தொட பிசாசுக்கு முடியவே செய்யாது. நான் என்ன செய்து அப்போஸ்தலன் பேதுருவை குறித்து இப்படியாக வாசிக்கிறோம். பேதுரு நாள் யாக்கோவை கொலை செய்தார்கள், பட்டயத்தால் கொலை செய்து பேதுருவையும் கொலை செய்ய வகை தேடி அவனை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அவன் அங்கே சுகமாய் நித்திரை பண்ணினான். காரணம் என்ன? தேவ சமாதானம் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், என் தேவன் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் சம்பவிக்காது. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரை தேடி வந்திருக்கிறோம்? இந்த 7 நாட்கள் ஜெப கூடுகை இந்த இடத்துல வைத்திருக்கிறது. நாம் அநேக காரியங்களை குறித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரீர சுகம் இல்லையா? ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சரீர சுகம் இல்லையா? ஆண்டவர் தருவார். ஆண்டவர் தருவார். வீட்டில் கஷ்டமா வேதனையா இருக்கிறதா? வேதனையை மாற்றுவதற்கு கர்த்தரால் கூடும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அதற்குள்ள மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய தேவனால் கூடும். அல்லேலூயா. எந்த வேத புஸ்தகத்தில் எந்தெந்தையோ பகுதிகளில் வாசிக்கிறோம். என்ன மிகவும் தொட்டதான பகுதி வெளிப்பாடு புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் யோவானை குறித்து வாசிக்கும் பொழுது பத்மோ தீவில கொண்டு போடுகிறார்கள். தனிமை பாருங்க, தனிமை. இன்னைக்கு இதுக்குள்ள இருக்கிற பலராவது சிலராவது அனுபவிக்கலாம், கூட எல்லாரும் உண்டு. ஆனா நம்மோட என்ன செய்யல, வேத வசனத்தின் சத்தியத்தின்படி ஜீவிக்கத்தக்கதாய் நம்மோட அருமிலே ஏங்கி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆசையா இருக்கு இல்லையா? கர்த்தரை காணணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அதன்படி என்ன செய்யல, ஓடுவதற்கு ஒரு சகாயம், ஜெபத்து உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, ஜெபித்து உதவி செய்ய ஆள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வேத வசனங்களும் அப்படி நடக்க, தெய்வ ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் நடக்க நாம் நம்மைத்தானே ஒருக்கி இறங்கும் பொழுது யாரும் காணாது. அல்லேலூயா. காரணம் பிசாசு எல்லாரையும் வஞ்சித்து நினைச்சுவான், நமக்கு எதிரே கொண்டு வந்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. 1 by 1 என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் கூட இருப்பாரானால் தோல்வி என்பது வராது. அல்லேலூயா. தோல்வி என்பது வராது, தோல்வி வரவே செய்யாது. அநேக காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகையால் தான் நாம் தேடும் பொழுது முதலாவது நாம் தேடணும். ஆண்டவரே, இயேசு அதே அதிகாரத்தில் தான் மார்க்கு 6 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படியாக சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ள வரணும். நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமும் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது அல்லேலூயா அவருடைய சித்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்ய முடியும். ஆத்திய ஜெபம் கர்த்தர் படிப்பித்தார். ஆண்டவர், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இந்த தேவ ராஜ்யம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்குள்ளே தருவார். அல்லேலூயா. அல்ல சொன்னா நமக்கு ஒருபோது அந்த பலன் கிடையாது. விசுவாசத்தில் நிற்க முடியாது, அபிஷேகத்தில் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது, சத்துருவை எதிர்க்கொள்ளதான பலன் நமக்குள்ளே இருக்காது. தேவனுடைய பிள்ளை ஆகையால் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே வருத்துவோம். அல்லேலூயா. அதற்கு வேண்டி ஜெபிப்பேன், கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் என்னிடத்தில் வருவதாக. எல்லாரும் கண்களை அடைப்போமா? கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஒரு குறையும் இல்லாத தருகிறவர். கர்த்தருடைய ராஜ்யம் வருமானால், ராஜாதி ராஜா நமக்குள்ளே கடந்து வருவாரானால், நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்முடைய சகல தேவைகளையும் அறிந்த ஆண்டவர் அந்தந்த வேளையிலே நிறைவாய் நம்மை தந்து நடத்த போதுமான கர்த்தர். உலகம் நடத்துகிறது போல அல்ல, அதிசயங்கள் மேல் அதிசயமாய், அற்புதங்களின் மேல் அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, பல காரியங்கள் ஜடத்தில் ஜெபிக்க, மாம்சத்தின்படி ஜெபிக்க, உலக பிரகாரமாய் ஜெபிக்க நமக்கு பல தேவைகள் இருக்கலாம். ஆனால் ஆவியின் நிறைவில்லாமல், விசுவாசத்தின் நிறைவில்லாமல், சத்தியத்தின் நிறைவில்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது, ஆண்டவரிடத்தில் வர முடியாது. ஆனால் அந்த பரிசுத்தத்திற்காக, ஆண்டவருடைய நீதி நிறைவேற்றுதலுக்காக, சத்தியத்திற்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வரணும், உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய சித்தம் செய்யப்படணும். அதற்காக நம்மை தாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து சில நிமிடங்கள் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். வாய்களை திறந்து இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய மகிமை நம்மை நிறைக்கட்டுமே, கர்த்தருடைய மகிமை நம்மை நிறைக்கட்டுமே. நீதியும் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அந்த நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷமும் குறைவில்லாமல் கர்த்தர் நமக்கு தரும்படியாக இந்த ராத்திரி வேளையிலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 நல்ல தேவனே, நன்றியோடுமே துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபைக்காய் இந்த ராத்திரியிலும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே எண்ணுக்கிடங்கா பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டி வேண்டுதல் பண்ணுகிறபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சில நிமிஷங்கள் ஆண்டவரை நமக்கு துதிப்போம். ஹல்லேலூயா. 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 நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடுமே துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம்.
ഹല്ലേലൂയ, തുതിക്കുന്ന കർത്താവേ, ഹല്ലേലൂയ. മറവിടമായെനിക്കേശുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ, മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ, മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. അനുദിനമോ അനുഗമിപ്പാൻ അവൻ നല്ല മാതൃകയാകുന്നെനിക്ക്. അനുദിനമോ അനുഗമിപ്പാൻ അവൻ നല്ല മാതൃകയാകുന്നെനിക്ക്. ആനന്ദ ജീവിത വഴിയിലെന്ന് അനുഗ്രഹമായി എന്നെ നടത്തിടുന്നു. ആനന്ദ ജീവിത വഴിയിലെന്ന് അനുഗ്രഹമായി എന്നെ നടത്തിടുന്നു. മറവിടമായി എനിക്ക് സുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാ ഇവിടെന്നെ കരുതിടുവാൻ, മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ, മാറാതെ അവൻ ഉണ്ട്. വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനല്ലോ, വഴിയിൽ വലഞ്ഞു ഞാൻ അലയാനിട. വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനല്ലോ, വഴിയിൽ വലഞ്ഞു ഞാൻ അലയാനിട. വരികയില്ല അവൻ എന്നെ പിരികയില്ല, വലതുകൈ പിടിച്ചെന്നെ നടത്തിടുന്നു. വരികയില്ല അവൻ വലതുകൈ പിടിച്ചെന്നെ നടത്തിടുന്നു. മറവിടമായെനിക്ക് സുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ, മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതിവിടെന്നെ കരുതിടുവാൻ, മാറാതെ അവൻ എൻ്റെ